சிவில் இன்ஜினியரிங் என்றால் என்ன, எப்போது எதற்காக இந்த பிரிவு உருவாக்கப்பட்டது, அதற்கு பின்னிருக்கும் இன்னும் பலதரப்பட்ட தகவல்களை கடந்த பதிவில் நிச்சயமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பதிவு சிவில் இன்ஜினியரிங் சார்புடைய பிரிவுகள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவான முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்கக்கூடிய நேரத்தில் அது உங்கள் கரியர் க்ரோத்துக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த தகவல்களை நம்ம தரவுகள் அடிப்படையில் அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். இந்த பதிவையும் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்த பிறகு மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இது சிவில் கியூவர்ஸ், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். 18-19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் மெஷின்ஸ், ஸ்டீல் இதை பயன்படுத்தி நிறைய ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ரயில்வேல, பிரிட்ஜஸில், இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் அந்த ஸ்டீல் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த சிமெண்ட்டினுடைய கண்டுபிடிப்பு அப்போ நடக்குது. இதையும் இண்டஸ்ட்ரிக்குள்ளாடி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு தொழில்துறை வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி மிக வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துலையும் ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி டெக்னிக்கல் சைடில் நிறைய மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அதை ரெட்டிஃபை பண்ணி அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய கால விரயம்னு சொல்லக்கூடிய தவிர்க்க முடியாததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருள் விரயம்னு சொல்லக்கூடியதும் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவில் தான் பிரிக்கணும்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வர்றாங்க. என்ன காரணம்னா, அதனால் வரைக்கும் இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. இப்படி செய்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச்சை உருவாக்குறாங்க. இதற்கு கீழே தான் இந்த பில்டிங், பிரிட்ஜஸ், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டீல் ஃப்ரேம் வரக்கூடிய இதனுடைய டிசைன் உருவாக்கக்கூடிய வழிமுறைகளும் டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் அதில் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு இந்த பெரிய அளவில் அது இண்டஸ்ட்ரிக்கு உபயோகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியதையும் உருவாக்குறாங்க. எதுக்குன்னா, ரோட்ஸ், ரயில்வே, போர்ட், இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை இதில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் சைடாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் வேஸ்டேஜாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் தவிர்க்க முடியும்னு சொல்லக்கூடியதுனால இதை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிறாங்க. அதனால மிகப்பெரிய அளவில் வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இதோடு முடிந்தால் என்றால் நிச்சயமா இல்லை. இயர்லி மாடர்ன் இரா அப்படின்னு சொல்லக்கூடிய 1900-1950 இந்த இடைப்பட்ட காலத்தை தான் அது குறிக்குது. இந்த டைம் பீரியட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், ஹைரைஸ் பில்டிங் கட்டணும், இன்னும் பிரம்மாண்டமான பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையோட வெளிப்பாடா பல திட்டங்களை உருவாக்குறாங்க. இந்த திட்டங்களுக்கு எல்லாம் அடிப்படையா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை தாங்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய தன்மையை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பிரம்மாண்டத்தை பூமிக்கு மேல கட்ட முடியும்னு சொல்லக்கூடிய அந்த முடிவினுடைய வெளிப்பாடாக தான் புதிய ஒரு பிரான்ச்சை நம்ம உருவாக்கணும். ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ஒரு இதை உருவாக்குறாங்க. இந்த பிரான்ச்சின் மூலம் தான் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டக்கூடிய அந்த நிலத்தினுடைய தன்மையாக இருந்தாலும் சரி, அதுக்கு வரக்கூடிய ஃபவுண்டேஷனோட டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பல தகவல்களை இதில் கொண்டு வர்றாங்க. அப்போ இது நமக்கு கிடைச்ச பிறகுதான் நிலத்துக்கு மேலே பல பிரம்மாண்டங்கள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இது அமைஞ்சிருக்குது. இந்த இயர்லி மாடர்ன் டைம் பீரியடில் இதற்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நமக்கு பல பிரம்மாண்டங்கள் பூமிக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அது எப்படி செய்தாங்கன்னு சொல்லி தெரியாது. ஒரு டெக்னிக்கல் வைஸ் இப்போ ஒரு பேட்டர்ன் ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த மாதிரி தான் நமக்கு சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் உருவாக்கி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தகவலுக்காக இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த டைம் பீரியடையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியே ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் வந்த பிறகு அதுக்கு கூடாலே என்ன வருதுன்னா, ஹைட்ராலிக் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜினியரிங் பேட்டர்னை உள்ள அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கில் பல பிரான்ச்சஸ் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் அடுத்ததாக வர ஆரம்பிக்குது. அது எப்போ வருதுன்னு பார்த்தோன்னா, மிட் மாடர்ன் இரான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் 1950 2000 இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரி ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால என்விரான்மெண்டலில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது வர ஆரம்பிக்குது. அதனால் ஒர்க் டிலேன்னு சொல்லக்கூடியது தவிர்க்க முடியாததாக மாறுது. அதே காலகட்டங்களில் தான் பில்லை கொடுக்கறதுல பிரச்சனை வருது, லேபரை மேனேஜ் பண்ணுறதுல பிரச்சனை வருது. அப்போ இதை எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக மாறுது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச்சை உருவாக்குறாங்க. இந்த பிரான்ச்சினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இதை ஃபோக்கஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்து தனிப்படுத்துறதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த
ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய டிலேயை வந்து முழுமையாக தவிர்க்க முடியறது மட்டும் இல்லாமல் இதற்கண்டு தனியான ஒரு திட்டமிடுதல்னு சொல்லக்கூடியது வர ஆரம்பிக்குது. இது இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சர்வேயிங்னு சொல்லக்கூடியதை டெவலப் ஆகுது. இப்போ டெவலப் ஆகக்கூடிய நேரத்தில் தான் குவான்டிட்டி சர்வேயிங், லேண்ட் சர்வேயிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியது வந்து ஸ்கில் ஜாப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கென்று தனியான திட்டமிடுதல்னு சொல்லக்கூடியது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது ஒரு புதிய ஃப்ரேமாக வந்து உருவாகுது. இதுக்கு எல்லாமே பேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியதான் பேஸ். அப்படி இருந்தாலும் இதனுடைய கோர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த கான்செப்டுக்கு உள்ளாடி தான் பாக்கி உள்ள எல்லா பிரான்ச்சஸும் என்ன செய்வாங்க உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இதில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது எப்படி வந்திருக்குது, அதிலிருந்து எத்தனை பிரான்ச்சு கோர் பிரான்ச்சாக இருக்குது, அப்புறமா மேனேஜ்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையான தகவல்களை நாம் இதில் இப்போ வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த தகவலை கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்குள் நிறைய சந்தேகங்கள் வரும். நிதானமாக அதை கேளுங்க, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாம் அதை அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றி நம்ம பேசலாம். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.